அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில லெசன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக த கரேஜ் டு சே நோ, அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல். இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம டெய்லியும் ஹராமான விஷயங்கள் பக்கம் அழைக்கப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கூப்பிட்ருப்பாங்க, ஆர் சோஷியல் மீடியா அதன் பக்கம் அழைச்சிருக்கோம், இல்லைன்னா இந்த சொசைட்டியில் ஃபிட்டாக இருக்காக நம்ம தவறான விஷயங்கள் பக்கம் போயிருப்போம். ஆனால் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு உற்று பார்க்கும்போது கண்ணியத்துடனும் ஈமானுடனும் எப்படி இந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தனது சொந்த சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு கிணற்றில் தள்ளப்படுவாங்க. அந்த பெயினை யோசிச்சு பாருங்கள். ஓன் சிப்ளிங்ஸ் கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் கூட யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது இருந்த நம்பிக்கையும் ஹோப்பையும் விடலை. இப்போ நம்மளை நினச்சி பாருங்கள், நம்மளை யாராச்சும் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள திட்டக்கூடியவங்களாக இருக்கோமா, இல்லை இதுவும் அல்லாவுடைய நாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை நம்பக்கூடியவங்களாக இருக்குமா? நம்மள பல பேர் நம்மளை யாராச்சும் சின்ன காயப்படுத்தினாலும் அவங்கள திட்டக்கூடியவங்களாகவும் அவங்க மேலே குறை சொல்லக்கூடியவங்களாகவும் தான் இருக்கும். ஆனால் இதுவும் எனக்கு அல்லாஹ் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஒரு பிளானையும் நம்பக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ நம்ம அல்லாவை நம்பும் போது அல்லாஹ் நம்ம மீது அளவு கடந்த அருள் புரியக்கூடியவனாக இருப்பான் இன்ஷா அல்லாஹ். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மினிஸ்டர் வீட்டில் இருக்கும்போது கதவுகள் அடைக்கப்படுது, தவறான விஷயத்துக்கு அழைக்கப்படுறாரு. ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை நோ. பாவத்துக்கு பதிலாக சிறை தண்டனையே மேலானதுன்னு சொல்லிட்டு அந்த பிரிசனை ஏற்றுப்பார். ஸோ இம்மையை விட எனக்கு மறுமை தான் முக்கியம்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி தான் பல வகையில் சோதிக்கப்படுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா, சொசைட்டின்னு சோதனைகள் பல வகையில் வரலாம். ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ பெரிய டெஸ்ட்டில் பாஸ் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியாதா? நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த ஒரு நோ, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அசர்ட்டிவ்னஸ் நாளைக்கு வரைக்கும் நம்மளோட ஃப்யூச்சர் ஈமானை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அந்த நோவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். தேர்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எந்த பாவமும் செய்யாமையே அவங்கள சிறை பிடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அந்த டைமை கூட யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளை எடுத்துக்கலாம். நமக்கும் நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லைஃப்பில். ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுவோம், அகாடமிக்ஸும் பேலன்ஸ் பண்ணுவோம், ஃபேமிலி லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் நமக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அல்லாஹ் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்களா இன்றைக்கி நம்மள பெரும்பாலும் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அல்லாஹ் ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் கொடுக்குறானா அதுவுமே நமக்கு ஒரு டெஸ்ட்டு தான். அந்த டைம்லும் என் அடியா என்ன நினைக்கிறானா அப்படின்னு ஒரு பார்க்குறக்காக ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஹார்ட்ஷிப்ஸை அல்லாஹ் எனக்கு மட்டும் இப்படி கொடுக்குறான்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அல்லாஹ் கிட்ட நெருங்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்னென்னா, சில வருஷங்கள் கழித்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே மந்திரி ஆயிடுறாங்க. அண்ட் எந்த பிரதர்ஸ் அவங்கள ஏமாற்றி கிணற்ற தள்ளி விட்டாங்களோ அதே பிரதர்ஸ் திரும்பி வராங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்தோன்னே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிருது இதுதான் நம்ம பிரதர்ஸ்னு. அன்றைக்கி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் நினச்சிருந்தா அவங்கள பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அவர் அவங்கள மன்னிச்சு விட்டார். கரெக்ட். ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய எலமெண்ட் ஃபர்கிவ்னஸ். டெய்லியும் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க நம்ம முன்னாடி. ஸோ நம்ம அந்த கிரட்ஜஸை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கோமா இல்லை அவங்கள மன்னிச்சு விடுறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ், நம்மள்ட்ட இருக்கிற அந்த கெத்து போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஃபர்கிவ்னஸ் இஸ் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது. நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கும் போது நம்ம லைஃப்லேயும் நம்மளோட மனதளவுலேயும் ஒரு நிம்மதியும் அமைதியும் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஸோ ஃபிஃப்த் என்னென்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கனவுகளுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு அருட்கொடை கொடுத்துருந்தான். ஆனால் எப்போவுமே அவர் அதை பெருமை அடித்ததே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது அல்லாஹ் கிட்டேருந்து எனக்கு கிடைச்சது, திஸ் இஸ் ஃப்ரம் அல்லாஹ் அப்படிங்கிறது. இப்போ நம்மளை எடுத்துக்கலாம். ஸோ நம்மளும் நிறைய அச்சீவ் பண்ணுறோம் டெய்லி லைஃப்பில், ரைட்? நல்ல மார்க், ப்ரொமோஷன், ஒரு அத்தாரிட்டியில் ப்ளேஸ் ஆகிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது என்னோடய எஃபர்ட்டில் நான் சம்பாரிச்சது, நான் கஷ்டப்பட்டு நைட்டு பகல்னு படித்து எடுத்தது, நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த ப்ரொமோஷன், இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கவே கூடாது. நம்ம சொல்ல வேண்டியது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், திஸ் இஸ் ஃப்ரம் அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது, ஸோ அதனால இது எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ ஃபைனலி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலேருந்து நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் லேர்ன் பண்ணோம்? ஏமாற்றப்பட்டாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும்.
ஹராமான கால் வந்துச்சுன்னா நோ அப்படிங்கிற ஒரு அசர்ட்டிவ்னஸ் மெயின்டைன் பண்ணணும். நமக்கு எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் வந்தாலும் பொறுமையை கையாளணும். தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கணும். அண்ட் ஃபைனலி நம்ம சக்ஸஸ் ஆனோன்னா ஹம்பிளாக இது அல்லாஹ்ட்டருந்து கிடைச்சது, அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஒரு ஹிஸ்ட்ரியாக கேட்டேன், இல்லைன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் அதை ரிமெம்பர் பண்ணாங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ இப்படி நம்ம லைஃப் மாறும்போது நம்ம லைஃப் ஃபில்டு வித் ஸ்ட்ரென்த், பீஸ் அண்ட் அல்லாஹ்வுடைய அருள் வந்துட்டு அதிகமாக நம்ம லைஃப்பில் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி இருந்து நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. تناجي الله في صبر وترجو رحمة تسري